வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ஏற்கனவே நாம கர்நாடக மாநிலத்தில் ஒரு மரப்பெண் அப்படின்ற ஒருத்தரை பத்தி பார்த்தோம். சால்மர திம்மக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? இன்றைக்கு ஒரு வன மனிதன், த மேன் ஆஃப் ஃபாரஸ்ட், த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் வனமனிதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். அசாம் மாநிலத்தில் ஜோர்ஹாட் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் ஜாதவ் பயங் அப்படிங்கிற ஒரு மனிதர். இவர் என்ன, இப்ப இவருடைய சிறு வயதுல அவர் இருந்த பகுதியில் ஒரு மணல் திட்டுக்கள் நிறைய இருந்த ஒரு பாலைவன பகுதி போல ஒரு அமைப்பு இருந்தது. ஒரு செடி கொடியில் நிறைய கால்நடைகள்லாம் இறந்து போயிருந்தது. அதில் அவருடைய மனதை பாதித்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அந்த மணல் திட்டுக்கள் வெப்பத்தாக்கத்தால் பல உயிரினங்கள், குறிப்பாக பாம்புகள் உயிரிழக்க ஆரம்பிக்குது. பாம்புகள் உயிரிழக்கும் பொழுது அது அவருடைய இழப்பை அவரால் தாங்கிக்க முடியல. ஏன் உயிரிழக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா வெப்பம் அதிகமாயிடுச்சு. பொதுவாக அசாம் பகுதியிலலாம் நிறைய மழை பெய்யும், குளிரா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் இருந்த அந்த குறிப்பிட்ட பகுதியில மட்டும் வெப்பம் அதிகமாகி மணல் திட்டுகள் அதிகமாகி பாம்புகள்லாம் உயிரிழக்க ஆரம்பிக்குது. இதை மாத்துறதுக்கு மனிதர் முயற்சிக்கிறார். அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, பல்லாயிரக்கணக்கான மரங்களை அந்த மணல் திட்டுக்களை சமப்படுத்தி அதில் நட்டு வைக்கிறார். அதில் நட்டு வச்சு அதை பராமரித்து வளர்த்து அதை மணல் திட்டுகளாக பாலைவனமாக இருந்த அந்த பகுதியை ஒரு பசுமை காடாக மாற்றுகிறார். 1359 ஏக்கர், நல்லா கவனிங்க, 1359 ஏக்கர் மணல் திட்டுக்கள் உள்ள பகுதியை பசுமை காடாக மாற்றி இருக்கிறார். இதை அறிந்து பலரும் அவரை பாராட்டி மகிழ்ந்தனர். 2015 அவருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. இந்திய அளவில் அவர் கௌரவிக்கப்பட்டார். இன்றும் அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் தன்னுடைய உழைப்பினால் அவர் உருவாக்கிய அந்த காடு இன்று வன விலங்குகளினுடைய சரணாலயமாக, அடைக்கலம் போகின்ற இடமாக மாறி இருக்கிறது. புலிகள், யானைகள், காண்டாமிருகம், அவற்றோடு சேர்ந்து பல பறவைகளும் பாம்புகளும் பல்லிகளும் ஊர்வன பரப்பன எல்லாம் அந்த காடுகளில் அடைக்கலம் தேடி வந்திருக்கின்றன. ஒரு தனி மனிதனுடைய முயற்சி ஒரு சூழ்நிலையையே மாற்றி இருக்கிறது. நாம் இவரை போல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்வதற்கு முன் வருவோம், அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு இவரை பற்றி சொல்லிக் கொடுத்து அந்த இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய பக்குவத்தை நம்முடைய பிள்ளைகள் பெறுமாறு பயிற்றுவிப்போம். அப்பொழுது நாம் வாழ்கின்ற சூழலும் பசுமையாக மாறும், நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க மகிழ்வுடன். நம்முடைய தினமும் காலையில நாம் என்ன பண்றோம்னா, காஃபி குடிக்கிறோம். காலையில காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த வெயில் காலத்துல ஒரு சின்ன மாற்று எழுதுங்க, மோர் குடிச்சிங்க. காலையில வெறும் வயிற்றுல மோர் குடிக்கிறது உடலுக்கு நல்லது. நாள் முழுக்க அந்த நம்முடைய உடலை குளிர்வித்து பாதுகாக்கக்கூடிய தன்மை மோருக்கு இருக்கிறது. எனவே காலையில் சுட சுட காஃபி குடிப்பதற்கு பதிலாக இந்த வெயில் காலத்திலாவது மோர் குடித்து நம்முடைய உடலை குளிர்வித்துக் கொள்ள முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.